ஆட்டோபாட்ஸ் அசெம்பிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங் ஆஃப் ரோடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்பாசிடர் காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் இந்த ஒரு காரை ரேராக தான் நம்ம ரோட்லேயே பார்க்குறோம். ஆனால் 80ஸ்லேயும் 90ஸ்லேயும் இந்த ஒரு கார் இல்லாத இடமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு காரை ஏன் இப்போ அதிகமாக நம்மளால் ரோட்டில் பார்க்க முடியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கார் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கார்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது 1940 பிர்லா குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க ஏன் நாமளே சொந்தமாக காரை மேனுஃபேக்சரிங் செஞ்சு சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கார்ஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த மோரிஸ் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியோட கொலாப் பண்ணி இந்துஸ்தான் மோட்டார்ஸ் மோரிஸ் கார் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா மோரிஸ் காரை அடிப்படையாக வச்சு இந்தியாவிலேயே சொந்தமாக மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கான ரைட்ஸை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா மோரிஸ் மோட்டாரோடைய ஒரு காரான மோரிஸ் 10 அப்படிங்கிற ஒரு காரை ரிப்ளிகா பண்ணி இந்துஸ்தான் 10 அப்படிங்கிற ஒரு காரை லான்ச் பண்றாங்க. இந்த மாதிரி மோரிஸ் மோட்டார்ஸ் என்னென்ன கார்லாம் லான்ச் பண்றாங்களோ அதை அப்படியே ரிப்ளிகா பண்ணி இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்தியாவில் அப்படியே லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக மோரிஸோடைய ஆக்ஸ்ஃபோர்ட் காரோடைய சீரீஸ்க்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த ஒரு சக்சஸுக்கு தொடர்ச்சியாக ஆக்ஸ்ஃபோர்ட் சீரீஸ் 3 அப்படிங்கிற ஒரு காரை 1957 இந்தியாவில் அம்பாசிடர் அப்படிங்கிற காரை லான்ச் பண்றாங்க. அந்த ஒரு காரை இது ஒரு ஃபேமிலிக்கான கார், இதுல நிறைய பேர் போகலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட நிக்காம பிர்லா குரூப் எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு படி மேலே கொண்டு போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஎம் பிஎம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ஒரு காரை பயன்பாட்டுக்கு கொண்டு வராரு. இதனாலேயே இந்த ஒரு கார் எல்லாத்துக்குமே பிடிச்சி போகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மூல முடுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு கார் கொடி கட்டி பறக்குது. இவங்களுடைய மொத்த காரோடைய சேல்ஸ்ல 16% கவர்மெண்ட் கிட்ட மட்டுமே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி கொடி கட்டி பறந்தவங்க எப்படி மொத்தமாக காணாம போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கார்ல எந்த ஒரு புது விஷயமே கொண்டு வரல, எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் 1950 நிறைய புது புது கார்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இதனாலே இவங்களுடைய டவுன்ஃபாலுக்கு இதுவுமே ஒரு காரணமா மாற ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குவாலிட்டியை இவங்க இம்ப்ரூவ்மெண்டே பண்ணாம வச்சிருந்தாங்க. இதனாலேயே இவங்களுடைய முக்கியமான கஸ்டமர் எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க கவர்மெண்ட் கிட்ட மட்டுமே 16% சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் இவங்க கிட்ட இருந்து வாங்குறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ரீசனாலே இவங்களுக்கு ஒரு பெரிய அடியே விழுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட்டும் சரியில்லை, ஃபினான்ஸ் விஷயத்துலயும் ரொம்ப பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு ரீசன்னாலேயே 2014 மொத்த கடையும் சாத்திட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க.